வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். Hi students, next 9th standard algebra Tamil medium இயற்கணிதம் exercise 3.4 expand the following கீழ்காண்பவற்றை விரிவாக்குக 2x plus 3y plus 4z whole square. இப்போ இதை என்ன பார்க்குற உடனே நமக்கு என்ன ஃபார்மெட்டுன்னு தெரியும். பார்க்குற உடனே நமக்கு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். விச் ஃபார்முலா கம்மிங்க? 3 வேரியபிள் இருக்குது, 3 எலமெண்ட்ஸு கம்மிங்களா? 1 2 3 கோஎஃபிஷியன்ட்டோட வேரியபிளும் இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலா we know that a plus b plus c whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இதாங்க ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போ ஏபிசி, இந்த ஏபிசி இருக்கிற பிளேஸில் இங்கே பாருங்கள், ஏ இருக்கிற பிளேஸில் 2x இருக்குது, பி இருக்கிற பிளேஸில் 3y இருக்குது, சி இருக்கிற பிளேஸில் 4z இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு 2x, பி ஈக்குவல் டு 3y, சி ஈக்குவல் டு 4z. இப்போ இந்த ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பாருங்க, 2x plus 3y plus 4z whole square is equal to a square 2x whole square plus b square 3y whole square plus c square 4z whole square plus 2 into ab. a ஓட வேல்யூஸ் 2x, b ஓட வேல்யூ 3y plus 2 into bc. b ஓட வேல்யூ 3y, c ஓட வேல்யூ 4z plus 2 into c வேல்யூ 4z, a வேல்யூ 2x. சரிங்களா? இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணால் கோஎஃபிஷியண்ட்டுக்கு தனியாக ஸ்கொயரு, வேரியபிளுக்கு தனியாக ஸ்கொயரு. அப்போ 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு 3க்கு தனியாக ஸ்கொயரு, ஒய்க்கு தனியாக ஸ்கொயரு 3 ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு 4க்கு தனியாக ஸ்கொயரு, இசட்க்கு தனியாக ஸ்கொயரு ப்ளஸ் 2 2s are 4, 4 3s are 12 எக்ஸ் ஒய் plus 2 3s are 6, 6 into 4 24 y z plus 2 4s are 8, 8 2s are 16 z x. சரியா? 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 into 2, அப்போ என்ன கிடைக்கும்? 4x ஸ்கொயர், 3 ஸ்கொயரு 9y square, 4 square plus 16z square plus 12xy plus 24yz plus 16zx. இதாங்க இதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் சம்மு கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு minus p plus 2q plus 3r whole square. We know that formula are same. இதே ஃபார்முலாவை நம்ம ரைட் பண்ணுறோம். சேம் ஃபார்முலாவை
இதுதாங்க அதுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா அப்படி நேம் என்ன பண்ணுறோம். ஏ இருக்கிற இடம் மைனஸ் பி இருக்குது, பி இருக்கிற இடம் 2q இருக்குது, சி இருக்கிற இடம் 3r இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் பி, பி ஈக்குவல் டு 2q, சி ஈக்குவல் டு 3r. இப்போ இந்த ஃபார்முலா அப்படி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2q ஹோல் ஸ்கொயர் பியோட வேல்யூ, நெக்ஸ்ட்டு சி ஸ்கொயர் 3r ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் பி, பியோட வேல்யூ 2q, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு பியோட வேல்யூ 2q, சியோட வேல்யூ 3r ப்ளஸ் 2ca, 2 இன்ட்டு சியோட வேல்யூ 3r, ஏயோட வேல்யூ மைனஸ் பி. இப்போ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா மைனஸ் பியை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் பியை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே பாருங்கள், மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் பி, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். இப்போ பியும் பியும் மல்டிப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் பி ஸ்கொயராக ஆகிடும். ப்ளஸ் 2q ஹோல் ஸ்கொயர், 2க்கு தனியாக ஸ்கொயர் பண்ணணும், க்யூக்கு தனியாக ஸ்கொயரு, 3r ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 3க்கு தனியாக ஸ்கொயரு, ஆறுக்கு தனியாக ஸ்கொயர், மைனஸ் ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் போட்டிருக்கேன். 2 இன்ட்டு 2 4 4pq மைனஸ் 4pq. நெக்ஸ்ட்டு 2 2s are 4, 4 2s are 4 3s are 12. அப்போ 12 QR. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் கொடுத்துருக்கேன், ஏன்னா ஒரே இடத்துல தான் மைனஸ் இருக்குது. 2 3s are 6 6rp. சரிங்களா. இப்போ ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணோம். பி ஸ்கொயர் 2 ஸ்கொயரோட வேல்யூஸ் 4, q ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் வேல்யூஸ் 9 r ஸ்கொயர் மைனஸ் 4pq ப்ளஸ் 12qr மைனஸ் 6rp. சரிங்களா. இப்போ சம்மு கம்ப்ளீட்டடு. இதுதான் மைனஸ் பி ப்ளஸ் 2q ப்ளஸ் 3r ஹோல் ஸ்கொயருக்கான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மு. தேர்டு சம்மில் பார்த்தீங்கன்னா 2p ப்ளஸ் 3, 2p மைனஸ் 4, 2p மைனஸ் 5. இப்போ இதில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 2p வந்து எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போது கோஎஃபிஷியண்ட்டு ஒவ்வொன்றுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோஎஃபிஷியண்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க, இதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலான்னா எக்ஸு ப்ளஸ் ஏ, எக்ஸு ப்ளஸ் பி, எக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு ப்ளஸ்ஸு a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. சரியா. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்துலேயுமே கான்ஸ்டண்ட்டாக சேமாக தான் இருக்கும் இதில். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2p, a is equal to plus 3, b is equal to minus 4, c is equal to minus 5.
இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோமோ அப்படின்னா எக்ஸு கியூபு அப்போ 2p கியூபு ப்ளஸ்ஸு ஏயோட வேல்யூ 3 மைனஸ் ப்ளஸ் இருக்கா இங்கே -4 ப்ளஸ்ஸு சியோட வேல்யூ -5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏவா ஏயும் பி ஆட் பண்ணால் ஏயோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 3 இன்ட்டு -4 ப்ளஸ்ஸு பிசி பியோட வேல்யூ -4 இன்ட்டு சியோட வேல்யூ -5 ப்ளஸ் சிஏ சி வேல்யூ -5 ஏ வேல்யூ 3 அப்போ -5 இன்ட்டு 3 இன்ட்டு 2p. ஏன்னா இங்கே எக்ஸோட வேல்யூஸுக்கு வந்து என்ன எடுத்துருக்கோம் 2pன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏபிசி ஏயோட வேல்யூஸ் 3 பியோட வேல்யூஸ் -4 சியோட வேல்யூ -5. இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இங்கே 2p ஹோல் கியூபுன்னு இருக்குங்களா, அப்போ 2க்கு தனியாக கியூபுங்க பிக்கு தனியாக கியூபு ப்ளஸ் செட் ப்ராக்கெட்டு 3 -4 -5 -4 ஆட் பண்ணால் -9 -9ல் 3 லெஸ் பண்ணால் -6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 4 -12 4 இன்ட்டு 5 ப்ளஸ் 20 ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு 3 -15 இன்ட்டு இங்கே எக்ஸு ஸ்கொயர்னு நான் போட்டிருக்கேன். எக்ஸு ஸ்கொயர் போடக்கூடாது, எக்ஸுக்கு பதிலாக அங்கே 2p இருக்குது. அப்போ 2p ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ இங்கேயும் என்ன வரும்னா 2p ஹோல் ஸ்கொயர். இங்கே எக்ஸோட ப்ளேஸில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 2p ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 5 ப்ளஸ் 20 ஆகிடும். ப்ளஸ் 20 இன்ட்டு 3 60. இப்போ அகைன் ஒன்ஸு சால்வ் பண்ணால் 2 கியூபோட வேல்யூஸு 8 பி கியூபு. நெக்ஸ்ட்டு -6 இன்ட்டு 2 அப்போ -12 அப்படி இல்லை -6ன்னு வச்சுக்கோங்க இன்ட்டு 2க்கு தனியாக ஸ்கொயரு பிக்கு தனியாக ஸ்கொயருங்க. இங்கே இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 17 27 27ல் 20 லெஸ் பண்ணாக்கா என்ன வரும் 7 வருமா. அப்போ 7 -7 -7 இன்ட்டு 2b ப்ளஸ் 60 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா 8p கியூபு -6 இன்ட்டு 4p ஸ்கொயர் 7 2s are 14. அப்போ -14p ப்ளஸ்ஸு 60 இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடும். அப்போது 8p கியூபு 6 இன்ட்டு 4 -24b ஸ்கொயர் -14b ப்ளஸ்ஸு 60. அவ்வளோதாங்க இந்த சம்மு. ரொம்ப சிம்பிளான சம்முங்க, ஃபார்முலா தெரிஞ்சாலே தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மு. 3a + 1 இன்ட்டு 3a - 2 இன்ட்டு 3a + 4. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தா அதே ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை பாருங்கள், எல்லாமே சேமு. நெக்ஸ்ட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது ஃபார்முலா எக்ஸு ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் சி = எக்ஸு கியூபு ப்ளஸ்ஸு
a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. இதாங்க ஃபார்முலா. இப்போது எக்ஸு இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 3a இருக்குது. அப்போது x is equal to 3a. a இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 1 இருக்குது. b இருக்கிற பிளேஸில் பார்த்திங்கன்னா -2 இருக்குது. c இருக்கிற இடத்துக்கு நேரம் 4 இருக்குது. இப்போ வேல்யூஸை இந்த ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எக்ஸு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸு கியூப் இருக்கா. அப்போ 3a ஹோல் கியூபு ப்ளஸ் a ப்ளஸ் b ப்ளஸ் c. ஏயோட வேல்யூ 1 ப்ளஸ் பியோட வேல்யூ -2 ப்ளஸ் சியோட வேல்யூ 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூஸ் என்ன 3a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சின்னு இருக்கா. இப்போது a இன்ட்டு b அப்போ 1 இன்ட்டு -2 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b -2 இன்ட்டு 4 ப்ளஸ்ஸு சிஏ இங்கே இருக்குங்களா. சியோட வேல்யூஸ் என்ன 4, ஏவோட வேல்யூ 1 இன்ட்டு எக்ஸு. எக்ஸோட வேல்யூஸ் என்னம்மா 3a ப்ளஸ்ஸு ஏபிசி. அப்போ a இன்ட்டு பி இன்ட்டு சி. சரிங்க. இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க. 3a ஹோல் கியூபு. அப்போ 3க்கு தனியாக கியூபு ஏவுக்கு தனியாக கியூபு ப்ளஸ்ஸு 4 + 1 5. 5ல் 2 லெஸ் பண்ணால் 3. அப்போ 3 இன்ட்டு இங்கே 3க்கு தனியாக ஸ்கொயரு ஏவுக்கு தனியாக ஸ்கொயருங்க. ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு -2 -2 2 4s are -8 ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 3a. சரியா. -2 4s are 8. 8 இன்ட்டு 1 8 தான். -8 ஈக்குவல் டு 3 கியூபு பார்த்திங்கன்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. அப்போ 3 3s are 9. 9 3s are 27. அப்போது 27a கியூபு ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9. 9 இன்ட்டு 3 27a ஸ்கொயர். சரியா. நெக்ஸ்ட்டு இங்கே எல்லாம் மைனஸ் அதிகமாக இருக்கிறதுனால மைனஸை போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ப்ளஸ்ஸை போட்டு மைனஸ் போட்டாக்க நம்ம ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். மைனஸ் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் போட்டுக்கலாம், மைனஸ் வந்தால் மைனஸ் போட்டுக்கலாம். செம்ம பார்க்கும். 2 8 ஆட் பண்ணால் 10. இது -10. -10ல் 4 ஆட் பண்ணாக்க -6 வரும். சரியா. அப்போ -6 இன்ட்டு 3a -8. நான் ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்டெண்ட் பண்ண ரீசனு நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான். இப்போது 27a கியூபு ப்ளஸ் 27a ஸ்கொயரு -6 இன்ட்டு 3 18a -8. அவ்வளோதாங்க இந்த சம்மு. ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு. Using the algebraic identities, find the coefficient of x square, x and constant term without axial expansion. முழுவதும் விரிவாக்காமல் x ஸ்கொயரின் கீழ் எக்ஸின் கீழ் மற்றும் மாறிலி உறுப்புகளை இயற்கணித முற்றுரிமைகளை பயன்படுத்தி காண்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் x + 5 x + 6 x + 7. அவங்க யூஸிங் த அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸ்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க,
வித்தவுட் ஆக்சுவல் எக்ஸ்பேன்ஷன். நமக்கு எக்ஸ்பேன்ஷன்லாம் பண்ண தேவையில்லை. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, கான்ஸ்டன்ட் டேர்ம் இதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. சரிங்களா? அப்போ லாஸ்ட்டு சம்மர்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. அப்போ இப்போ பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு பை யூஸிங் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. x plus a, x plus b, x plus c equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. இதான் ஃபார்முலா. சரியா? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே சேம் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால எக்ஸு சேமாக இருக்குது, இந்த எக்ஸும் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸோட ப்ளேஸில் எக்ஸு, ஏவோட ப்ளேஸில் 5 இருக்குது, பியோட ப்ளேஸில் 6 இருக்குது, சியோட ப்ளேஸில் 7 இருக்குது. இப்போ இதுபடி பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சரியா? அதாவது தமிழில் எழுதுன்னா எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரோட கீழ்னா இப்படி எழுதணும். அதாவது ஏ ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்ஸு சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூஸ் இங்கே தேவையில்லை. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தானே கேட்குறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ்ஸு சி தான். ஏயோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 5, பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 7, 13, 18 கிடைக்குங்களா? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு 18. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு எக்ஸின் கீழ் ஈக்குவல் டு எக்ஸோட கீழ் பார்த்திங்கன்னா இதுதான் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ்ஸு சிஏ. ஏபி அப்படின்னா 5 இன்ட்டு 6 ப்ளஸ் பிசி 6 இன்ட்டு 7 ப்ளஸ்ஸு சிஏ, சியோட வேல்யூ 7 இன்ட்டு 5. 5 இன்ட்டு 6 30, 6 இன்ட்டு 7 42 இன்ட்டு 35. சரி, இன்ட்டு இல்லை ப்ளஸ்ஸு 30, 35 ஆட் பண்ணால் 65, 65ஓட 42 ஆட் பண்ணால் 7, 10, 107 கிடைக்குமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயரின் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 107. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் மாறிலி உறுப்பு கான்ஸ்டன்ட் டேர்ம் இதுதான் ஏபிசி. ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5, பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 7. அப்போ 5 இன்ட்டு 6 இன்ட்டு 7 42, 42 இன்ட்டு 5 42 into 5, 2 5 are 10, remaining 1, 4 5 are 20, 21. அப்போ என்ன கிடைக்குது? 210 கிடைக்குது. சரிங்களா? தட்ஸ் ஆல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் சம்மில் செகண்ட் சப்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். 2x + 3 2x - 5 into 2x - 6. By using the identity அதே சேம் ஃபார்முலா தான். ஏன்னா 3 ஃபேக்டரை கொடுத்துருக்காங்களா, அப்போ 3 ஃபேக்டர் அப்படின்னா x + a + x + a into x + b into x + c அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா எழுதிட்டோமா, x + a into x + b into x + c ஈக்குவல் டு x³ + a + b + c into x ஸ்கொயர் + ab + bc + ca into x plus abc.
ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சேமாக இருக்கா. அதில் என்ன பண்ணுறோம், 2x. ஏவோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 3, பியோட வேல்யூ -5, சி இஸ் ஈக்குவல் டு -6. உங்கள் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கான்ஸ்டன்ட் டேர்ம் இதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², தமிழில் x²இன் கெழு. x²ஓட கெழுனா இது மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ a + b + c. ஏயோட வேல்யூஸ் என்ன, 3, பியோட வேல்யூஸ் -5, சியோட வேல்யூ -6. 5 6 ஆட் பண்ணால் -11, -11ல் 3 லெஸ் பண்ணால் 8. சரியா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x²ல் இங்கே எக்ஸோட பிளேஸில் எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆனால் நமக்கு 2ன்ற நம்பரும் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்னா × 2 இங்கே ஆட் பண்ணணும். இப்போ இதுலேயும் ஏன்னா எக்ஸோட ப்ளஸில் x² இருக்கா. அப்போ இந்த இடம் என்ன ஆகும்னா 2² ஆகும். இங்கே அது 4 ஆகிடுது. நெக்ஸ்ட்டு 4 × 8 -5 -6 -11 -11ல் 3 லெஸ் பண்ணால் -8. அப்போ 4 × 32. இதுதான் x²ஓட கோஎஃபிஷியன்ட்டு. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு AB + BC + CA இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. எக்ஸோட ப்ளேஸில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அதில் 2வை சேர்த்துக்கிறோம். 2xன்னு இருக்குல்ல, அது நம்ம வேரியபிளை மட்டும்தான் விட்டுடுறோம், கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிறோம். அப்போ ஏவோட வேல்யூஸ் என்ன, 3, பியோட வேல்யூஸ் -5. 3 × -5 ப்ளஸ் பிசி, பியோட வேல்யூ -5, சியோட வேல்யூ -6 ப்ளஸ் சிஏ. சி என்னாக்க -6 × 3, -6 × 3 × 2. அப்போ 3 × 5 -15, -8 ப்ளஸ் ஆகிடும். அப்போ 30. 6 × 3 -18 × 2. ரெண்டு ஆட் பண்ணால் 32 வரும், 33 வருமா. அப்போ -33 + 30 × 2. அப்போ -3 × 2 = -6. இப்போ நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்க்குறோம். மாடலிங் உறுப்பு ஏபிசி. ஏயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3, பியோட வேல்யூஸ் -5, சியோட வேல்யூ -6. 30 × 3 -90 வராது, ஏன்னா மைனஸ் இங்கேயே ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா. சம்மு கம்ப்ளீட்டடு. கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க, பண்ணியாச்சு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் ஃபினிஷ் செகண்ட் சம்மு. நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸு
3.4ல third sum, if x plus a into x plus b into x plus c equal to x cube plus 14x square plus 59x plus 70, find the value of ஒரு நமக்கு 4 questions கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் questions இப்போ பார்க்குறோம். a plus b plus c அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நமக்கு இதோட ஃபார்முலா தெரியும். we know that x plus a into x plus b into x plus c is equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. சரிங்களா? இப்போ நம்ம கம்பேரிங் அண்ட் போத் சைடு இங்கே பாருங்களேன், நமக்கு ஏபிசியோட வேல்யூஸ் தான் கிடச்சிருக்காங்க. கேட்டிருக்காங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூபுக்கு எக்ஸ் கியூபு ஈக்குவலு 14x ஸ்கொயரு. இங்கே இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ண வேல்யூஸ் தான் இந்த 14. 59xன்றது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, இதோட வேல்யூஸ் தான் 59x. கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ் தான் 70. இப்போ ஈக்குவல் புரியுதுங்களா? ஓகே, அப்போ என்ன இருக்குன்னா a ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்ஸு சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 14x ஸ்கொயர். 14x ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங்கு a ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 14. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c. இப்போ இதை நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃப்ராக்ஷன்லேயே ஃபார்முலா இல்லை. அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸில் ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி வரதில் ஃபார்முலா இல்லை. அப்போ என்ன பண்ணுறோன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னா, இங்கே ஏபிசின்னு இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே இல்லாத உறுப்பாக பார்த்து இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்குன்னா, இங்கே பண்ணுறப்போ 1/ABC இன்ட்டு பிசி, மேலேயும் பிசி கீழேயும் பிசி, 1 இங்கே இல்லாத உறுப்பா பி இன்ட்டு ஏ இன்ட்டு சி, அப்போ ஏசியை கொடுக்குறோம் இன்ட்டு ப்ளஸ்ஸு, இந்த இடமும் ப்ளஸ்ஸு, இங்கே இல்லாதது ஏபியா, ஏபி சி இன்ட்டு ஏபி. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஏபிசின்னு இருக்கும். அப்போ காமனாக ஏபிசி எடுத்துக்கங்க. மேலே பிசி ப்ளஸ்ஸு ஏசி ப்ளஸ்ஸு ஏபி. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ஃபார்முலா இருக்கும் பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இங்கே பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, ஏசிஏ அப்படி இருக்குதா? இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோட வேல்யூஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு. அப்போ எக்ஸோட டேர்ம்ஸு தான் கம்பேர் பண்ணணும். அப்போது டினாமினேட்டரில் ஏபிசி இருக்கா, அந்த இடத்துல இந்த ஏபிசி ஈக்குவல் டு இந்த 70. அப்போது இது எக்ஸோட டேர்ம்ஸு, இது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸு, லாஸ்ட்டாக இருக்கிறது கான்ஸ்டன்ட். அப்போது 59/70 இதாங்க இதோட ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மு. தேர்டு சம்மில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயரு ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குங்களா. இது ஃபார்முலா எப்படி எழுதலான்னா, இதுக்கு நம்ம மாற்றி சேஞ்ச் பண்ணி எழுத a plus b plus c whole square minus 2 into ab plus bc plus ca. நமக்கு இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட டேர்ம்ஸ் இது கான்ஸ்டன்ட் எக்ஸோட டேர்மு. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட டேர்ம்ஸ் அப்படின்னா 14. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 14 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் டேர்மு 59. 14 ஸ்கொயரு வந்து என்ன கிடைக்கும் நமக்கு 196. 259 260 120. 120ல் 2 லெஸ் பண்ணால்
118 இதை லெஸ் பண்ணோம்னா 196ல் 118 லெஸ் பண்ணால் 8 இங்கே 8 இருக்குது 7 0 0 78 தான் இதுக்கான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மு பார்த்திங்கன்னா a/bc ப்ளஸ் b/ac ப்ளஸ் c/ab அப்படின்னு இருக்குது. எல்சிஎம் எடுக்கிறீங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்னா இங்கே பாருங்கள், இங்கே இல்லாத வேல்யூஸு இங்கே என்ட்ரி ஆகும். சரிங்களா? அப்போ a into a divided by abc ப்ளஸ்ஸு இங்கே இல்லாத வேல்யூஸு b தானே இல்லை, அப்போ b into b divided by abc ப்ளஸ்ஸு c into c divided by abc. இப்போ இதை நம்ம இது பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன கிடைக்கும்? a ஸ்கொயரு ப்ளஸ் b ஸ்கொயரு ப்ளஸ் c ஸ்கொயர். டினாமினேட்டரில் எல்லாம் சேமாக இருக்கா, அதனால் நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஏபிசி நம்ம a ப்ளஸ் b ப்ளஸ் c ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்துச்சுன்னா, இந்த பாருங்க தனித்தனியாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். அப்போ என்ன பண்ணலான்னா இதை a ப்ளஸ் b ப்ளஸ் c ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca டிவைடு பை abc. நமக்கு a ப்ளஸ் b ப்ளஸ் சிக்கு வந்து இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்மு தான். இங்கே இந்த 14 இருக்குல்ல, இதுதான் இந்த 14 ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பிசிஏ. நமக்கு ஃபார்முலாவில் இந்த எக்ஸ் டேர்ம் இதானே கிடைக்கும், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு. எக்ஸோட டேர்ம் தான் இந்த டேர்மு 59x. அப்போ இந்த இடத்துல 2 into 59 டிவைடட் பை கான்ஸ்டன்ட் டேர்மு நமக்கு வந்து இது பாருங்கள், லாஸ்ட்டு ஏபிசி இருக்குது ஃபார்முலாவில், இங்கேயும் கான்ஸ்டன்ட்டில் 70. அப்போ அந்த 70 தான் டினாமினேட்டரில். அப்போ 196 மைனஸ் 118 டிவைட் பை 78. மேலே நம்ம ஆல்ரெடி லெஸ் பண்ணியிருக்கோம் 78ன்னு, 78 டிவைட் பை 70. தேர்டு சம்மு ஃபினிஷு. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மு expand 3a minus 4b whole cube. Second question x plus y whole cube. 2 question கம்மிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு ஈஸியாக தெரியுங்க, ஹோல் கீப் அப்படின்னு இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்மேட்டு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா a மைனஸ் b ஹோல் கீப் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இப்போது we know that நமக்கு ஆல்ரெடி இந்த algebraic identities தெரியும். a minus b whole cube is equal to a cube minus 3a square b plus 3b square into a minus b cube. இப்படி இதை ரைட் பண்ணலாம். இதுக்கு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது a minus b whole cubeக்கு. நான் இந்த மெத்தடை நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா இந்த மெத்தட் படி தான் நமக்கு சம் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ a மைனஸ் b ஹோல் கீப்புங்களா, இங்கே a மைனஸ் b ஹோல் கீப் அந்த ஃபார்மேட்டில் இருக்குங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏவுக்கு நேராக விச் எலமெண்ட் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஏவுக்கு நேராக 3a இருக்குது. அப்போ a is equal to 3a. நெக்ஸ்ட்டு பிக்கு ஈக்குவலாக என்ன டேர்ம் இருக்குது, 4b இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், a மைனஸ் b ஹோல் கீப்பா. அப்போ 3a மைனஸ் 4b, 3a மைனஸ் 4b ஹோல் கீப்பு a கீப்பு. அப்போ 3a ஹோல் கீப்பு மைனஸ் 3 இன்ட்டு a ஸ்கொயர் அப்படின்னா 3a ஹோல் ஸ்கொயர், பியோட வேல்யூ இன்ட்டு 4b ப்ளஸ்ஸு இந்த 3 இன்ட்டு, அப்போ 3 இன்ட்டு b ஸ்கொயரோட வேல்யூஸு 4b ஸ்கொயர், a வேல்யூ இன்ட்டு 3a மைனஸ் b கீப் அப்படின்னு இருக்காங்க. அப்போ 4b
கியூபு அப்படின்னு வருங்களா. இப்போ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 3 × 3 × 3 3 3s are 9 9 3s are 27 வரும் இங்கே. அப்போது 27a கியூபு அப்படின்னு அர்த்தம். ஏவுக்கு தனியாக கியூபு 3க்கு தனியாக கியூபு மைனஸ் 3 × 3க்கு ஸ்கொயரு ஏவுக்கும் ஸ்கொயரு. அப்போ 3 ஸ்கொயர் அப்படின்னா 9a ஸ்கொயர் இன்ட்டு 4b ப்ளஸ்ஸு இந்த டேர்ம் 3 × 4க்கு தனியாக ஸ்கொயரு பிக்கு தனியாக ஸ்கொயரு. அப்போ 4 ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு 3a மைனஸ் 4 கியூப் அப்படின்னா 4 × 4 × 4 4 4s are 16 16 × 4 2 16 32. அப்போ 4 16 64 64b கியூபு அப்படின்னு வரும். சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 27a கியூபு மைனஸ் 3 9s are 27 27 × 4 27 × 4 4 7s are 28 remaining 2 2 4s are 8 10 108 கம்மிங்கா. அப்போது 108 a ஸ்கொயர் இங்கே ஒரு b இருக்குது ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர்டு 16 16 × 3 48 48 3ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா 24 remaining 2 3 4s are 12 14 144 a b ஸ்கொயர் மைனஸ் 64b கியூபு இதாங்க நமக்கான ஆன்சர். சரியா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்குறோம். செகண்ட் சம் பார்க்குறப்ப இது a + b ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ ஃபார்முலா a + b ஹோல் கியூபு ஈக்குவல் டு a கியூபு ப்ளஸ்ஸு 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூபு இதாங்க ஃபார்முலா. இப்போ இதுபடி பார்த்தோம்னா a இருக்கிற பிளேஸில் x இருக்குது, b இருக்கிற பிளேஸில் 1/y இருக்குது. அப்போ a = x, b = 1/y. சரிங்களா. இப்போ அதுபடி நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா பாருங்கள் a + b அப்போது x + 1/y ஹோல் கியூபு ஈக்குவல் டு a கியூபுன்னு இருக்குது. அப்போது x கியூபு ப்ளஸ் 3 × ஏவோட வேல்யூ x ஸ்கொயர் பியோட வேல்யூ 1/y ப்ளஸ்ஸு 3 × ஏவோட வேல்யூ x b ஸ்கொயர் அப்போ 1/y ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஹோல் கியூபு. ஏன்னா p கியூப்னு இருக்குது, அதனால் பியோட வேல்யூஸை கியூப் பண்ணுறேன். சரிங்களா. இப்போது இந்த வேல்யூஸை ரைட் பண்ணுறப்ப x கியூபு ப்ளஸ்ஸு 3 × x ஸ்கொயர் பண்ணுறப்ப x ஸ்கொயர் அப்போ 3x ஸ்கொயர் டிவைடட் பை y ப்ளஸ்ஸு 3x இங்கே 1 ஸ்கொயர் பண்ணுறப்ப 1 தான், y ஸ்கொயர் பண்ணுறப்போ y ஸ்கொயர் அப்போ 3x டிவைடட் பை y ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1/y கியூபுன்னு வரும். 1 கியூப் பண்ணுறப்போ 1 தான், y கியூப் பண்ணுறப்ப y கியூபு அப்படின்னு வரும். இங்கே பாருங்க இதான் ஆன்சரு. x கியூபு ப்ளஸ்ஸு 3x ஸ்கொயர் y ப்ளஸ் 3x டிவைடட் பை y ஸ்கொயரு ப்ளஸ் 1/y கியூபு இதாங்க x + 1/y ஹோல் கியூபுக்கான ஆன்சர். சரிங்களா. செகண்ட் சம்மு கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு 5th சம்மு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின். இயற்கணித முற்றுரிமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மதிப்பு காண்க. 98 கியூபு 1001 கியூபு. Evaluate the following equation following by using identities. 98 கியூபு நெக்ஸ்ட்டு 1001 ஹோல் கியூபு. இப்போ 2 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு
ஒரு வேல்யூஸ் ஏதாவது ஒரு வேல்யூஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ரவுண்ட் ஃபிகராக ஆக்கி அதை நம்ம ஆட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 38ஐயும் ஆட் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தான் இங்கே பாருங்களேன், 38ஐயும் ஆட் பண்ண சொல்கிறாங்கன்னா இதை ஒன்று பண்ண தேவையில்லை. டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க, இதை 40ஆக கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க, இதையும் 40ஆக பண்ணிக்கிறீங்க. அப்போ 80 இங்கே 2 நம்பர் குறையுது, இங்கே 2 நம்பர் குறையுது 40க்கு. 80லேருந்து 4 லெஸ் பண்ணிங்கன்னா 76. டேரெக்டாக டக்குன்னு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த மெத்தட் தான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போது சொல்யூஷன் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 98 கியூபு. இந்த 98 கியூப் எப்படி எழுதலாம்னா 100 - 2 ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. விச் ஐடென்டிஸ் கம்மிங் அப்படின்னா we know that a minus b whole cube is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இந்த ஃபார்மேட்டில் தாங்க இருக்குது. சரிங்களா? அப்போது ஏவோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 100, பியோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 2. ஏ இருக்கிற இடத்துக்கு நேராக 100 இருக்குது, பி இருக்கிற இடத்துக்கு நேராக 2 இருக்குது. இப்போ அதுபடி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 100 - 2 ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் அப்படின்னா 100 ஹோல் கியூபு மைனஸ் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர். அப்போ 100 ஸ்கொயர், பியோட வேல்யூ 2 ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 100 பி ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் இங்கே பி கியூப்னு இருக்குது, பியோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 2. அப்போ 2 கியூபு. இப்போது 100 கியூப் அப்படின்னா 100 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 100 3 டைம்ஸ் 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 100 100 இன்ட்டு 100 அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா, இங்கே பாருங்கள், இந்த 100 மல்டிப்ளை பண்ணோம்னா 10,000 கிடைக்கும். 10,000 இன்ட்டு 100. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 100 மல்டிப்ளை பண்ணுறப்ப 40 கொடுத்துக்கிறோம். இங்கே 20, இங்கே 20, இங்கே 20, 60. ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அப்போ 100 கியூபுக்கு இது ஆன்சர். மைனஸ் 3 இன்ட்டு 100 ஸ்கொயரு 10,000 இன்ட்டு 2. சரிங்களா? ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 100 300 இன்ட்டு 2 ஸ்கொயரு 4 மைனஸ் 2 கியூபோட வேல்யூஸ் 8. இப்போது இந்த 100 கியூபுக்கான ஆன்சரு மைனஸ் 3 இன்ட்டு 10,000. அப்போ 30,000. 30,000 இன்ட்டு 2 60,000 வருமா? 60,000. இங்கே 1200 வருங்களா? முன்னாங்க 12 1200 மைனஸ் 8. இப்போ பாசிட்டிவ் வேல்யூஸை தனியாகவும் நெகட்டிவ் வேல்யூஸை தனியாகவும் எடுத்துக்கிறோம். இங்கே எடுக்கிறப்ப இதை ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 0 0 2 1 இப்படி கிடைக்குங்களா? மைனஸ் இதை தனியாக ஆட் பண்ணுறோம், 60,008 கிடைக்கும். இப்போ இதுலேருந்து இதை செப்ரேட் பண்ணோம்னா இங்கே 10 இருக்கும். 10ல் 8 லெஸ் பண்ணால் ரிமைனிங் 2. இங்கே 9 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1, இங்கே 10 ரிமைனிங் 4, இங்கே 9 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ 94 1192 1192
9,41,192. That's all answer. Next is some 1001 cube. We know that இந்த 1001 cube நம்ம ரவுண்ட் ஃபிகராக எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1000 + 1 ஹோல் கியூப்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா நமக்கு a + b ஹோல் கியூப் = a கியூப் + 3a² b + 3ab² + b கியூப். இந்த ஃபார்முலாலாம் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு நான் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள் தெளிவாக புரியும். இப்போது ஏ இருக்கிற இடத்துக்கு நேராக 1000 இருக்குது, பி இருக்கிற இடத்துக்கு நேராக 1 இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போது 1000 + 1 ஹோல் கியூப் = 1000 whole cube plus 3 into 1000 square. A would value 1. Next 3 into A would value 1000 into 1. சரிங்களா? ப்ளஸ் பி கியூபு. பி கியூபு பார்த்திங்கன்னா 1 கியூப் தான். 1 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். இப்போ 1000 கியூபு அப்படின்னா 1000 3 டைம்ஸு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 1000 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1000 into 1000 6. நமக்கு அப்போ என்ன கிடைக்குன்னா 10 lakhs கிடைக்கும். 10 lakhs வருங்களா? ப்ளஸ் 3 into சரி நான் 1000 கியூபுக்குள்ளே போட்டுருவோம். நம்ம 1000 ஸ்கொயருக்கு தான் நான் ஆன்சர் போட்டேன். இப்போ 1000 கியூப் அப்படின்னா இன்னும் ஆன்சர் வரும். இப்போது இதில் இன்னும் 2 0 ஆட் பண்ணுற மாதிரி வரும். ப்ளஸ்ஸு 1000 ஸ்கொயருக்கு தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா 10 lakhs. அப்போ 10 lakhs 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 lakhs. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 into 1000 3000 ப்ளஸ் 1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை வருது அப்படின்னா 100 million. இங்கே பார்த்தீங்கன்னா 3 million. இது 3 million. சரிங்களா? இப்போ நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே பாருங்கள், இங்கே ரஃபாக ஒன்ஸ் ரைட் பண்ணிக்கோம். இதான் நமக்கு இருக்குது. இப்போ பண்ணோன்னா 1 நெக்ஸ்ட்டு 0 0 3 0 0 3 0 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ கரெக்டாக வருங்களா? இதாங்க நமக்கு கிடைச்ச ஆன்சர். நமக்கு கிடைச்ச 5th கொஷினு 3rd சம்மோட ஆன்சர். சம் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு 6th சம்மு x + y + z = 9 மற்றும் xy + yz + zx = 26. Then find the value of x² + y² + z². ஓகே, தமிழில் பார்க்குறப்ப இந்த x + y + z = 9 மற்றும் xy + yz + zx = 26 எனில் x² + y² z² மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ சம்முக்கு போகலாம் வாங்க. given
x plus y plus z is equal to 9. Next நம்ம கொடுத்துருக்கிறது xy plus yz plus zx is equal to 26. Then find the value. Which value is to find out? X square plus y square is equal to what? By using the identity. By using identity use பண்ணாக்க x square plus y square plus z square is equal to x plus y plus z whole square minus 2 into xy plus yz plus zx. இதாங்க ஃபார்முலா இதுக்கு. அப்போ நம்ம x plus y plus z ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 9. இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதனால் 9 ஸ்கொயர். 2 into xy plus yz plus zx அதான் இங்கே இருக்குது. அப்போ 2 into 26. 9 ஸ்கொயரோட வேல்யூஸ் 81, 226 52. 81ல் 52 லெஸ் பண்ணால் என்ன வரும்? 9, இங்கே 7 இருக்குது, 2 29 வருமா? equal to 29. அப்போ x square plus y square plus z square is equal to 29 தான் நமக்கான ஆன்சர். ஸோ 6th sum completed. நெக்ஸ்ட்டு 7th sum. 7th sum பார்த்தீங்கன்னா evaluate the following by using identities. Two identities sorry. Hi students, next 7th sum. 7th find the value 27a cube plus 64b cube if 3a plus 4b equal to 10, ab is equal to 2. தமிழ் மீடியத்தில் 3a plus 4b is equal to 10 மற்றும் ab is equal to 2 எனில் 27a cube plus 64b cube இன் மதிப்பு கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த சம்மை பார்க்கும்போதே நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல 27a cube plus 64b cubeன்னு இருக்கா. இப்போ 27க்கு கியூப் ரூட் எடுத்தாக்கா என்ன கிடைக்குன்னா 3 cube a cubeன்னு கிடைக்குங்களா. 4க்கு கியூப் ரூட் 64க்கு கியூப் ரூட் எடுத்தால் 4 cube b cubeன்னு கிடைக்கும். இதை 3a plus 4b whole cube அப்படின்னு ரைட் பண்ணலாம். சரிங்களா. இப்போ அதுபடி நம்ம அந்த ஃபார்முலா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா 3a plus 4b whole cube is equal to இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலானா a plus b whole cube is equal to. Hi students, next 7th sum. 7th find the value 27a cube plus 64b cube if 3a plus 4b equal to 10, ab is equal to 2. தமிழ் மீடியத்தில் 3a plus 4b is equal to 10 மற்றும் ab is equal to 2 எனில் 27a cube plus 64b cube இன் மதிப்பு கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த சம்மை பார்க்கும்போதே நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல 27a cube plus 64b cubeன்னு இருக்கா. இப்போ 27க்கு கியூப் ரூட் எடுத்தாக்கா என்ன கிடைக்குன்னா 3 cube a cubeன்னு கிடைக்குங்களா. 4க்கு கியூப் ரூட் 64க்கு கியூப் ரூட் எடுத்தால் 4 cube b cubeன்னு கிடைக்கும். இதை 3a plus 4b whole cube அப்படின்னு ரைட் பண்ணலாம். சரிங்களா. இப்போ அதுபடி நம்ம அந்த ஃபார்முலா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா 3a plus 4b whole cube is equal to இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலானா a plus b whole cube is equal to. இப்போ இந்த ஃபார்முலா படி a equal to 3a, b is equal to 4bன்னு ரைட் பண்ணுறோம். சரிங்களா. அப்படி இங்கே ரைட் பண்ணால் ஏவுக்கு நேராக 3a இருக்குது, பிக்கு நேராக 4b இருக்குது. அப்போ ஃபார்முலா படி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3a plus 4b whole cube is equal to 3a whole cube. ஏன்னா இங்கே ஏவோட வேல்யூஸ் 3aன்னு இருக்கா. 3a whole cube ப்ளஸ் 3 into ஏவோட வேல்யூ 3a whole square, b ஓட வேல்யூ
4b plus 3 into a value 3a into b square oda values 4b square plus b cube 4b whole cube அப்படின்னு இருக்குங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி ரைட் பண்ணலான்னா 27 3க்கு தனியாக கியூபு ஏவுக்கு தனியாக கியூபு 3 கியூபு 27 ஏ கியூபு ப்ளஸ்ஸு 3 into 3 ஸ்கொயரு ஏ ஸ்கொயரு அப்போ 3 into 3 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 4b ப்ளஸ்ஸு முன்னாங்க 12a இப்போ 12a இன்ட்டு 4க்கு தனியாக ஸ்கொயரு பிக்கு தனியாக ஸ்கொயரு 4 ஸ்கொயர் பி ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு 4 கியூபு பி கியூபு அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் 27a கியூபு ப்ளஸ் முன்னாங்க 12bயா 12b இன்ட்டு 9a ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 12a into 16b square plus 4 cube 64b cube அப்படின்னு இருக்கும். a cube b cube ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிங்க 27a cube plus 64b cube plus 12 into 9 108 a square b plus 12 into 16 140 இங்கே 3 3s are 9 அப்படின்னு தான் வரும் இந்த இடம். அப்போ 9a தான். அப்போ இங்கேயும் 9a தான். அப்போ 9 into 16 அப்படின்னு வரும். அப்போ 9 into 16 என்னங்க வரும் நமக்கு 144 ab ஸ்கொயர். இங்கே பாருங்கள் இது ரெண்டையும் தனியாக ரைட் பண்ணிட்டோமா. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா இதில் 36 அப்படி வர மாதிரி தனியாக எடுக்கிறோம். எப்படின்னா பாருங்க 3 times of 36 108 அப்போ இங்கே என்ன எடுக்கலாம் 36 ஏபியை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே ஏ மட்டும்தான் இருக்கும். அப்போ 3a ப்ளஸ்ஸு இதில் 4 times of 36 எடுக்கலாம். இங்கே பாருங்கள் 36 into 4 into 6 24 remaining 2 3 4 are 12 plus 2 144 அப்போ 4 times of b. ஏன்னா இங்கே பாருங்கள் இதில் ab இதில் 2 times ab இருக்குது இங்கே 1 times இருக்குது. அப்போ ரிமைனிங் இதில் 1 times மட்டும் இருக்கும். இதில் 2 times b இருக்குது 1 வெளியே எடுத்துட்டோம் ரிமைனிங் 1 times இருக்கும். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா now find 27a cube plus 64b cube இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள் இது எதோட வேல்யூஸ் அப்படின்னா 3a plus 4b whole cube. இப்போ இந்த ஹோல் டேர்மும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா என்னாகும் 3a plus 4b whole cube minus 36ab into 3a plus 4b is equal to 27a cube plus 64b cube அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 3a plus 4bக்கு என்ன ஆன்சர் சரிங்களா அதை பார்க்குறோம். பாருங்க இங்கே நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் 3a plus 4b is equal to 10 ab is equal to 2. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 10 கியூபு மைனஸ் 36 ஏபியோட வேல்யூஸு 2 இன்ட்டு 10 is equal to 27a கியூபு ப்ளஸ் 64b கியூபு. இந்த இடத்துல சின்ஸ் வச்சுனாலும் ரைட் பண்ணிக்கோ 3a plus 4b is equal to 10 ab is equal to 2. 10 cube பார்த்தீங்கன்னா 1000 minus 36 into 2 72 into 10
is equal to 27a cube plus 64b cube. 72வையும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 720. அப்போ 1000 minus 720 equal to 27a cube plus 64b cube. இதில் லெஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 280 கிடைக்குமா? அப்போ 27a cube plus 64b cube is equal to 280. இதாங்க இந்த கொஷினுக்கான ஆன்சர். That's all. 7th sum. Next 8th sum. Find x cube minus y cube if x minus y is equal to 5 and xy is equal to 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சம்மு ரைட் பண்ணுறோம். given x minus y is equal to 5 and xy is equal to 14 இதான் சொல்லியிருக்காங்க. இங்கே x cube minus y cubeன்னு இருக்கிறதுனால x cube minus y cube is equal to x minus y whole cube plus 3 into xy into x minus ya அப்படின்னு இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். a cube minus b cubeக்கு 2 different formulas இருக்குது. அதில் இது ஒரு ஃபார்முலா. சரிங்களா? இப்போது நான் அந்த ஃபார்முலா படி இதில் சப்ஸ்டிட் பண்ணால் x minus yயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 5 cube plus 3 into xyயோட வேல்யூஸு 14. x minus yயோட வேல்யூ 5. இப்போ 5 cube பார்த்தீங்கன்னா 125. இங்கே பாருங்கள் 5 into 5 into 5 25. 25 into 5 125 plus 3 5s are 15. 15 into 14 210. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 210 125 5 3 3 335. x cube minus y cube ஓட வேல்யூஸ் 335. நெக்ஸ்ட்டு 9th sum. So 9th sum, if a plus 1 by a equal to b எனில் a cube plus 1 by a cube மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தமிழ் மீடியத்தில் if a plus 1 by a equal to b then find the value of a cube plus 1 by a cube அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. சரிங்க, இது வந்து 6 bன்னு நினச்சிக்காதீங்க, 6. ஓகே, சொல்யூஷன் அவங்க கொடுத்த கொஸ்டினை ரைட் பண்ணிக்கிறோம். given a plus 1 by a equal to 6 to find a cube plus 1 by a cube. சரிங்களா? அப்போ நம்ம ஃபார்முலா தான். எந்த ஃபார்முலா எழுதுன்னா x plus y whole cube is equal to x cube plus y cube plus 3x square y, இது x square y plus 3xy square. இதாங்க ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னாக்க a plus 1 by a whole cube is equal to a cube plus 1 by a cube plus 3 into a square into 1 by a plus 3 into a into 1 by a whole square இப்படின்னு வரும். சரியா? இப்போ இதே ஃபார்மேட்டை இந்த ஃபார்முலாவை இன்னொரு ஃபார்மேட்லேயும் எழுதலாம். அதாவது a cube plus 1 by a cube plus 3a into 1 by a into a plus 1 by aன்னு எழுதலாம். ஏன்னா போத்லேயுமே பார்த்தீங்கன்னா 3aன்றது காமனாக இருக்குது. எடுத்துட்டோமா? 1 by aவும் காமனாக இருக்குது. இங்கே 1 times அதிகமாக இருக்குது, இங்கேயும் 1 times அதிகமாக இருக்குது. அதை காமனாக எழுதியிருக்கோம். சரிதானே? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வர போகிறேன். அதாவது
a ப்ளஸ் 1/(whole)cube இருக்குல்ல, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வருது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துன்னா a ப்ளஸ் 1/(whole)cube மைனஸ் 3a into 1/a into a plus 1/a is equal to இந்த டேர்ம் வரும், a cube plus 1/a cube வரும். சரிங்களா? நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, a cube plus 1/a cube தான் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நமக்கு a plus 1/a equal to இங்கே 6ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த இடத்துல 6 cube மைனஸ் 3 into என்ன கொடுத்துருக்காங்க, 3 into இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன இருக்குது, 3 into a plus 1/aன்னு இருக்கா, அப்போ 3 into 6 ஆகிடுமா, இங்கே a cube plus 1/a cube. இங்கே பார்த்தீங்கன்னா 6 cube வந்து 216 வரும், இதை பண்ணால் 18 ஈக்குவல் டு a cube plus 1/a cube. 16 இருக்குது, இங்கே 18 இருக்குது, அப்போ 198 வருமா. அப்போ a cube plus 1/a cube is equal to 198. இதாங்க ஆன்சரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 10th சம்மு. If x square plus 1/x square is equal to 23, then find the value of x plus 1/x and x cube plus 1/x cube. x square plus 1/x square equal to 23 எனில் x plus 1/x and x cube plus 1/x cube ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸை பார்க்கலாம். சொல்யூஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x square plus 1/x square equal to 23 to find என்னென்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, x plus 1/x and x cube plus 1/x cube இது 2 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களா. இப்போ x plus 1/x whole square is equal to, அதாவது a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. இந்த ஃபார்மெட்டை இங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னா, அப்போ x square plus 2 into x into 1/x plus 1/x square அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள், x கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும், x square plus 1/x square plus 2 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை தனியாக ப்ராக்கெட்டில் கூட போட்டு காமிச்சிக்கலாம். அப்போ x plus 1/x whole square is equal to x square plus 1/x square வேல்யூஸ் வந்து 23 plus 2 is equal to 25. 25 which value, x plus 1/x whole square. அப்போ x plus 1/x is equal to square root of 25. அப்போ இதை எப்படி சொல்லலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு சொல்லலாம். சரியா? நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, x plus 1/x, இதில் பாசிட்டிவ் டேர்ம் எடுத்துக்கிறீங்க. x plus 1/x is equal to 5ன்னு எடுத்துக்கிறீங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? அப்போ x cube plus 1/x cube equal to x plus 1/x whole cube minus 3 into x plus 1/x. இது ஃபார்முலா. சரியா? இப்போ இந்த x plus 1/xக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 5. அப்போ 5 cube minus 3 into 5 is equal to 125 minus 3 into 15, 3 into 5 15. இதை லெஸ் பண்ணால் என்ன வரும், 110 வரும். அது x cube plus 1/x cube வேல்யூஸு 110. நெக்ஸ்ட்டு when x is equal to minus 5, அதாவது x plus 1/x is equal to minus 5ன்னு ஒரு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப x cube plus 1/x cube is equal to
x plus 1 by x whole cube minus 3 into x plus 1 by x இதான் ஃபார்முலா. இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -5 whole cube minus 3 into -5. அப்போ மைனஸை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸு 5 கியூப்பு பார்த்தீங்கன்னா 125. இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ்ஸு 15 ப்ளஸ் 15 125ல் லெஸ் பண்ணால் மைனஸ் 110. இது எக்ஸு கியூபு ப்ளஸ் 1 by x கியூபோட வேல்யூஸு. இப்போது நீங்கள் இதை ஆன்சரை ரைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் 1 by x is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. தென் எக்ஸு கியூபு ப்ளஸ் 1 by x கியூப் is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 110. ஏன்னா இங்கே பாசிட்டிவில் ஒன்று வந்திருக்கு, நெகட்டிவில் ஒன்று வந்திருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறோம் 110 அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆளுங்க. 10th சம்மு கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் 11th சம்மு. நெக்ஸ்ட் 11th சம்மு. இஃப் y minus 1 by y whole cube is equal to 27, then find the value of y cube minus 1 by y cube. தமிழ் மீடியத்தில் y minus 1 by y whole cube is equal to 27 எனில் y cube minus 1 by y cube-இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ 11th சம்மு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் y minus 1 by y whole cube is equal to 27. இப்போ என்ன பண்ணுறோம், y minus 1 by y whole cube is equal to இதை 3 கியூப்னு எழுதலாமா? இந்த கியூபும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், y minus 1 by y is equal to 3ன்னு கிடைக்குமா? அப்போ இதோட வேல்யூஸ் இது, இந்த கியூபோட வேல்யூஸு திஸ் வேல்யூ. ஓகே, டு ஃபைண்ட் y cube minus 1 by y cube. சரிங்களா? அப்போ y cube minus 1 by y cube equal to y minus 1 by y whole cube plus 3 into y minus 1 by y ஃபார்முலா. இப்போ இது ஐடென்டிஸோட ஃபார்முலா. இப்போ இங்கே பாருங்கள், இதில் y minus 1 by y whole cube-ஓட வேல்யூஸ் வந்து 27 ரைட் பண்ணியிருக்குமா? அப்போ 27 plus 3 into y minus 1 by y-ஓட வேல்யூஸு 3. 27 plus 9ன்னு வருமா? 3 into 3 9. அப்போ இங்கே என்ன வரும் 36. y cube minus 1 by y cube-ஓட வேல்யூஸ் 36ன்னு வரும். தட்ஸ் ஆல். 11th சம்மு. நெக்ஸ்ட்டு 12th சம்மு. 12th சம்மு. சிம்பிளிஃபை 2a plus 3b plus 4c into 4a square plus 9b square plus 16c square minus 6ab minus 12pc minus 8ca அப்படின்னு இருக்குங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா அப்படி நம்ம பார்க்கணுன்னா இதில் 2 சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷனை பார்ப்போம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a plus b plus c is equal to a square plus b square plus c square minus ab minus bc minus ca equal to, இதை எப்படி சொல்லலாம்னா a cube plus b cube plus c cube minus 3abc. அப்போ a plus b plus c is equal to a square plus b square plus c square minus ab minus bc minus ca. அதாவது நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமாக இருந்தால் 108 இந்த பேஜ் நம்பரில் எக்ஸாம்பிள் 3.21 எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபார்முலாவை ப்ரீஃபாக கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவை பாருங்கள். அண்ட் அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸில் இது சம்மந்தமான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா a cube plus b cube plus c cube minus 3abcன்னு இருக்கா. a b இது c. அப்போது a equal to 2a, b is equal to 3b, c is equal to 4cன்னு இருக்கா. அப்படி பார்த்தோன்னா a cube 2a whole cube plus b cube 3b whole cube
plus c cube 4c whole cube minus 3 into 2a b ஓட வேல்யூ 3b into c ஓட வேல்யூ 4c. இப்போ 2 cube-னா 8a cube plus 3 cube 27b cube 4 cube 64c cube 3 into 2 6 6 into 3 18 18 into 4 18 into 4 2 3 4 7 72 வருங்களா அப்போ மைனஸ் 72 ABC அவ்வளோதாங்க இதோட ஆன்சரு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு. x minus 2y plus 3z into x square plus 4y square plus 9z square plus 2xy plus 6yz minus 3xz அப்படின்னு இருக்குது. we know that நமக்கு தெரிஞ்ச அதே சேம் ஃபார்முலா தான். a plus b plus c is equal to a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a cube plus b cube plus c cube minus 3abc. அப்போ இதில் இது x வேல்யூ, இது y வேல்யூ, இது z வேல்யூ. அப்போ a equal to x, b is equal to minus 2y, c is equal to 3z. அப்போ a cube x cube plus b cube minus 2y whole cube plus c cube 3z whole cube minus 3 into a x b minus 2y c 3z. ஓகேவா? அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் கியூபு 2 கியூபு 8 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நெகட்டிவில் தான் வரும் -2. இது 2 டைம்ஸ்னால் ப்ளஸ் ஆகிடும். 3 டைம்ஸ்ன்றதுனால -8 y கியூபு plus 3 cube 27 z cube minus இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆகிடும். 3 2s are 6 6 3s are 18 xyz. இதாங்க இதோட ஆன்சரு. தட்ஸ் ஆல். 12th sum completed. நெக்ஸ்ட்டு 13th sum. நெக்ஸ்ட்டு by using identity evaluate the following 7 cube minus 10 cube plus 3 cube. முற்றுரிமைகளை பயன்படுத்தி மதிப்பு காண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we know that நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும். அதாவது a plus b plus c is equal to 0. 13th sumமில் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் a plus b plus c is equal to 0. அப்போ ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 7, பியோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா -10, சியோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 3. நமக்கு இதோட ஃபார்முலா என்னென்னா a cube plus b cube plus c cube minus 3abc அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா தமிழ் மீடியமாக இருந்தாக்க பேஜ் நம்பர் 108ல் கடைசியில் அந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் எக்ஸாம்பிள் 3.21க்கு கீழே அந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. a கியூபு ப்ளஸ் b கியூபு ப்ளஸ் c கியூபு மைனஸ் 3abc. இது எப்படின்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் வரும். இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் டு போட்டு எழுதணும்னு சொல்கிறாங்க. அதாவது a கியூபு ப்ளஸ் b கியூபு ப்ளஸ் c கியூபு ஈக்குவல் டு 3abcன்னு. அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ. ஏ கியூபுன்னா 7 கியூபு ப்ளஸ்ஸு பியோட வேல்யூஸ் -10 கியூபு ப்ளஸ் சியோட வேல்யூ 3 கியூபு ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏ வேல்யூ 7, பி வேல்யூ -10, சி வேல்யூ 3. இப்போ இதோட வேல்யூஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 3 7s are 21, 3 இன்ட்டு 10 -30. இப்போ இங்கே பாருங்கள் 21 30 மல்டிப்ளை பண்ணால் 0 0 3 2 3s are 6. அப்போ என்ன வரும் -630 கிடைக்கும்.
இதாங்க நமக்கு ஆன்சரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் சம்மு. இப்போ இந்த செகண்ட் சம்மை பார்த்தீங்கன்னா 1 + 1/8 - 27/8 இருக்குங்களா? இதை கியூபை பயன்படுத்தி பண்ணோம்னா 1 கியூபு ப்ளஸ் 1/2 கியூபு மைனஸ் 3/2 ஹோல் கியூபு அப்படின்னு ரைட் பண்ணலாம். சரிங்களா? இப்படி ரைட் பண்ண பிறகு இதையும் எப்படி பண்ணலாம்? we know that இப்போ 13ல் செகண்ட் சம்மு 1 + 1/8 - 27/8 இதை கியூப் ஃபார்மேட்டு மாற்றினா 1 கியூப். 1 எத்தனை டைம்ஸ் மட்டும் பண்ணாலும் 1 தான். 1/2 கியூப்னு இதை ரைட் பண்ணலாம். இதை எப்படி பிரிக்கலாம்னா 3 கியூபு / 2 கியூபு அப்படின்னு ரைட் பண்ணலாம். இன்னும் இதை ஆர்டராக ரைட் பண்ணால் 1 கியூபு ப்ளஸ்ஸு 1/2 ஹோல் கியூபு மைனஸ் 3/2 ஹோல் கியூபு அப்படின்னு ரைட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ we know that a plus b plus c equal to 0, then a cube plus b cube plus c cube is equal to abc, 3 into abc. அப்போ ஏயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1, பியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1/2, சியோட வேல்யூஸ் -3/2. இப்போ இந்த வேல்யூஸாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 கியூபு ப்ளஸ்ஸு 1/2 ஹோல் கியூபு ப்ளஸ்ஸு -3/2 ஹோல் கியூபு இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏவோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1, பியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1/2, சியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -3/2. இப்போது 3 இன்ட்டு 3/2 அப்போ 3 இன்ட்டு 3/2ன்னு வருமா? இன்ட்டு -3/2ன்னு வரும். 2 2 சார் 4, 3 3 சார் 9. அப்போ -9/4 தான் இதோட ஆன்சரு. 13ல் செகண்ட் சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 14th சம்மு. 14th பார்த்தீங்கன்னா இப்போ அதே சேம் ஃபார்மேட்டு தான். we know that a plus b plus c is equal to 0, then a cube plus b cube plus c cube is equal to 3abc அப்படின்னு இருக்குங்களா? இப்போ நமக்கு இதில் பாருங்கள், இதே தான். தென் ஃபைண்டு இப்படி தான் இருக்குது. இதே சேம் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க அவங்களும். சரிங்க, இப்போ பார்க்கலாம். அப்போ 2x - 3y - 4z ஈக்குவல் டு 0. அப்போது a ஈக்குவல் டு 2x, b is equal to -3y, c is equal to -4z இப்படின்னு வருங்களா? அப்போ to find 8x cube - 27y cube - 64z cube இதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதுக்கு எக்ஸு கியூப்னு இருக்குது, இங்கே ஒய் கியூப், இங்கே இசட் கியூப்னு இருக்குங்களா? டோட்டலாக கொடுத்தோம்னா இதை 2x ஹோல் கியூப்னு ரைட் பண்ணலாம். 2க்கு கியூப் எடுத்தால் 8, எக்ஸுக்கு கியூப் எடுத்தால் எக்ஸு கியூப். இதை 3 கியூப்னு ரைட் பண்ணலாமா? 3y ஹோல் கியூபு மைனஸ் இதை 4 கியூப்னு எழுதலாம். அப்போ 4z ஹோல் கியூபு அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸு ஒய் இசட் எப்படி இருக்கலாமா? 3abc 3abcன்னு இருக்குங்களா? அப்போ 3 இன்ட்டு ஏயோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 2x, பியோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா -3y, இசட்டோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா -4z. இப்போ 2 3s 6x, நெக்ஸ்ட்டு 4 3s 12. அப்போ இங்கே என்ன இருக்கும்? சாரி, இன்ட்டு 6x இன்ட்டு ப்ளஸ்ஸு 12yz அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்போ 12 இன்ட்டு 6 72xyz அப்படின்னு கிடைக்கும். இதாங்க இதோட ஆன்சரு. 14th sum is completed.
சம்ம பாருங்கள், எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. தென் ஃபைண்டு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abc அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. கொஷினை ஒன்ஸ் பார்க்கும்போதே நமக்கு ஃபார்முலா என்னென்னு மைண்டில் ஓடிடணும். அவ்வளோதான். நீங்கள் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸை ஒன்ஸு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக புரியும். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.